கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற கரூர் தாவேக தேர்தல் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த சம்பவம் குறித்தான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி செந்தில்குமார் தலைமையில் விசாரணைக்கு வந்தபோது அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தது பேசுபொருளானது. அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அடங்கிய அமர்வு உயர்நீதிமன்ற விசாரணை குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். பின் வாதம் பிரதிவாதங்களை கேட்ட நீதிபதிகள் பிரமாண பத்திரம் தாக்கல் அனுமதி அளித்தும் பிற மனுதாரர்கள் எழுத்துப்பூர்வ வாதங்களை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் விசாரணையை ஒத்திவைத்தது. அதன்படி இன்று இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசியலில் கவனம் ஈர்த்துள்ளது. இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் நடந்தது என்ன? அதாவது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு, நீதிபதிகள் முன்வைத்த கேள்விகள், கருத்துகள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். முதலில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை பொறுத்தவரை கரூர் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியான வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணையை கண்காணிக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைத்து உத்தரவு. சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி குழுவில் 2 IPS அதிகாரிகள். கரூர் நெரிசல் வழக்கு விசாரணை தொடர்பாக மாதந்தோறும் நீதிபதி குழுவிடம் சிபிஐ அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தின் செயல்பாடு மற்றும் 2 மனுக்களின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு. அடுத்ததாக நீதிமன்றத்தின் கேள்விகளை பார்க்கலாம். கரூர் நெரிசல் வழக்கை SITக்கு மாற்றிய வழக்கை கிரிமினல் ரிட் வழக்காக விசாரித்தது எப்படி? உயர்நீதிமன்றத்திடம் அறிக்கை கேட்டது உச்சநீதிமன்றம். அடுத்ததாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் வரம்புக்குள் வரக்கூடிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு விசாரணைக்கு எடுத்தது எப்படி? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைத்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தனிச்சையாக ஒரு உத்தரவை பிறப்பித்தது எப்படி என்று கேட்டுள்ளது. அடுத்ததாக தாவேக கட்சி வழக்கில் இணைக்கப்படாமல் இருந்தும் பல்வேறு கருத்துக்களை தனது தீர்ப்பில் தனி நீதிபதி கூறியுள்ளது எப்படி? தீர்ப்பில் தனி நீதிபதி எப்படி அந்த முடிவுக்கு வந்தார் என்பதற்கான விளக்கம் எங்கும் இல்லை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. 2 மனுக்களில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை தாண்டி நீதிமன்றம் தானாகவே அதன் வரம்பை விரிவாக்கி உத்தரவுகள் வழங்கியது எப்படி? நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்களை பொறுத்தவரையில் தாவேக மனுதாரராகவே இல்லாத வழக்கில் தனி நீதிபதி சில கருத்துக்களை கூறியுள்ளார் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. SIT விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததில் முகாந்திரம் இல்லை. மனுதாரர்கள் கேட்காத ஒன்றை தீர்ப்பாக வழங்கியுள்ளார் தனி உயர்நீதிமன்ற நீதிபதி என்றும் கூறியுள்ளது. மேலும் மதுரை அமர்வில் உள்ள கரூர் வழக்கை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சுயமாக எடுத்துள்ளார். கரூர் விவகாரம் மக்களின் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விவகாரம் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஒரு விவகாரத்தில் வெளிப்படையான பாரபட்சமில்லாத விசாரணை கேட்பது என்பது குடிமக்களின் உரிமை என்றும், புதியதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள புகார்களை பொறுத்தவரை மனுதாரர்களுக்கு தெரியாமலேயே மனுதாரர்கள் பெயரில் மனு என புகார் தெரிவித்த அபிஷேக் சிங்வி, வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி எழுப்பிய மோசடி புகாருக்கு உரிய முறையில் விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் உறுதியளித்துள்ளது. மேலும் போலி புகார் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களை ஏமாற்றி உரிய அனுமதி இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது தொடர்பான விவகாரத்தை விரிவாக ஆராய்ந்த பின்பாக அதில் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கூட பிறப்பிப்போம் என்று தெரிவித்தனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறித்து அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அதில் முக்கியமான வெற்றி தோல்வி முடிவுக்கான இடம் இது இல்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே அதிகப்படியானோரின் கருத்தாக இருந்து வருகிறது.